உங்கள் நெயில்ஸ் வந்து அடிக்கடி பிரேக் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் சாதாரணமாக கையிலேயே உங்களால் கட் பண்ணி எடுக்க முடியுது, இல்லை உங்களை அறியாமல் பிரேக் ஆகுது அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாமோ, தைராய்டு ஹைப்போதைராய்டு மாதிரியான விஷயங்கள் இருக்கலாமா அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும். அதே மாதிரி அடிக்கடி வந்து உங்கள் கை காலில் வந்து சில்லாக ஆகிடுது, உடம்பு எப்பயுமே வந்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் மட்டும் சில்லாக இருக்குது, கை கால் மட்டும் சில்லுன்னு இருக்குது, கோல்டு ஃபீட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் தைராய்டு சார்ந்த ஹார்மோன் பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். தோல் வறட்சி ரொம்ப அதிகமாக இருக்குது, ட்ரைனஸ் ஆஃப் த ஸ்கின் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். திடீர்னு வந்து ரொம்ப மறதி அதிகமாக இருக்குது, பிரெயின் ஃபாக், திடீர்னு அப்படியே பிரெயின் வந்து எம்டி ஆன மாதிரி ஃபீல் வருது அடிக்கடி அப்படின்னு சொன்னாலும் தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ உடம்புல நிறைய வலிகள் வரும், ஆனால் தைராய்டு சார்ந்த ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பொடனின்னு சொல்லக்கூடிய கழுத்து வலி, தோள்பட்டை வலி, அதே மாதிரி கைலோடைய அந்த எல்போ ஜாயின்ஸில் வந்து வீக்கம் வலி, குதிகால் வலி, தொடை இடுக்குகளில் வலி, அடிக்கடி வந்து கேஸ்ட்ரிக் மாதிரியான பிரச்சனை, திடீர்னு வந்து செஸ்ட் பெயின் வர மாதிரி அளவுக்கு கேஸ்ட்ரிக் பெயின் இருக்கும், அடிக்கடி ஏப்ப விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டைஜஷன் கம்ப்ளைண்ட்ஸ், மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிறது, இது எல்லாமே தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்ம பார்க்க முடியும்.